இப்போ நம்ம பேச போகிறது விடாமுயற்சி படத்தில் உள்ள இப்போ டீசரை பற்றி. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் டீசர் இறங்கின ஒரு 5 நிமிஷத்திலே பல கோடி வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஒன் தலை அஜித் குமார் அவர்கள் தான். ஏன்னா பர்சனல் லைஃப்பும் எனக்கு தெரியும் அவரை பற்றி. அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா, அவங்களுடைய கேரக்டரு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து எப்படி நம்ம பெருமிச்சு, அதாவது பிரம்மாண்டத்தை அப்படி பார்க்குறோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய லவ் போர்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், இது எல்லாமே அவருடைய நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கும். ரியல் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா தலை அஜித் குமார் அவர்கள் தான். சில ஆட்கள் இருப்பாங்க ஸ்க்ரீனில் அப்படி இப்படின்னு, பர்சனல் லைஃப் போனீங்கன்னா சாப்பிட்ட கையால் காக்காவே வரட்ட மாட்டாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ விடாமுயற்சி டீசரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்ஷன் ஒவ்வொரு செகண்டும் ஐயோ அப்படியே புல்லரிக்க வைக்கிது. அப்போ படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. உண்மையிலே விடாமுயற்சி படம் விரைவில் திரைக்கு பிப்ரவரி 6 நம்ம எல்லாருக்கும் அன்னைக்கு தான் தீபாவளி, பொங்கல். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு லெவல், உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு தான் தீபாவளி, வருகிற 6 அது பார்த்தீங்கன்னா அந்த டீசர், அந்த சேசிங், ஐயோ வாய்ப்பே இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில் ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ ஸ்க்ரீனில் அப்படியே இருக்கிறாரு. ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலையும். அது நம்ம எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு ரஜினி சாரை நம்ம சொல்லலாம். அப்புறம் விரலை விட்டு தாங்க என்னலாம் எம்ஜிஆர் ஐயா. இப்போ அரசியல் சைடு போயாச்சுன்னா கலைஞர் இருக்கிறாரு, மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்கிறாப்புல. இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயும், அதாவது இப்போ அரசியல்வாதி நான் சொல்லும் போது பேட்டி கொடுக்குறாங்க பாருங்கள், அதில் நம்ம தெரிஞ்சோம் அது எப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அஜித் சார் அவர் படம் விடாமுயற்சி மாபெரும் வெற்றி தான், அது எந்த மாற்றம் கிடையாது. நான் அவருடைய பர்சனல் நண்பர் சுரேஷ் சந்திரா சார், அப்பப்போ நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம். அருமையாக வந்திருக்கு. அதாவது ஒரு மூட்டை அரிசியை போட்டு நம்ம ஒரே ஒரு பறக்க தானே எடுத்து நம்ம செக் பண்ணுறோம் வெந்திருக்கான்னு. அதே மாதிரி